இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 364 soft computing. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா the fuzzy இத பத்தி தான் ஃபுல் யூனிட்டுமே கொடுத்திருக்காங்க. அதுல fuzzy set, fuzzy relation, fuzzy rules, fuzzy inference systems இந்த மாதிரி நிறைய டாபிக் டெக்ஸ்ட் புக்லயே கொடுத்திருக்காங்க. So fuzzy set and operations on fuzzy set இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். Then fuzzy relations, operations on fuzzy relations, then fuzzy rules and fuzzy reasoning, then fuzzy inference systems. So இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க யூனிட் 1ல. எப்படியும் இதுல இருந்தே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். சிலபஸை கவர் பண்றதுக்காக தான் நான் 5th கொஸ்டின் போட்டிருக்கேன். fuzzy logic, then fuzzy membership functions. இந்த டாபிக்கை வந்து லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியா அந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சிருங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் நியூரல் நெட்வொர்க், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் நியூரல் நெட்வொர்க், இப்படி 2 பார்ட் இருக்கு. அதுல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் இந்த பார்ட்டை வந்து நீங்க கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. அதுல சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது இந்த பெர்செப்ட்ரான்ஸ், பேக் ப்ரொபகேஷன், தென் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்ஸ் இந்த 3 டாபிக் தான் சிலபஸ்லயே கொடுத்திருக்காங்க. ஸோ தட் இந்த டாபிக் வந்து நீங்க ஃபுல்லாவே படிக்கணும். இதுல இருந்து சப்ஹெட்டிங் கொடுத்து தனியாவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பேக் ப்ரொபகேஷன் அப்படின்னு தனியாவும் கேட்கலாம். ஸோ இந்த 3 டாபிக்கையுமே எலாபரேட்டடா படிச்சுக்கோங்க. தென் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் அதுல சிலபஸ்லயே ஒரு டாபிக் தான் கொடுத்திருக்காங்க, கோஹனன்ட் செல்ஃப் ஆர்கனைசிங் நெட்வொர்க்ஸ். அப்ப இந்த கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல பெர்செப்ட்ரான்ஸ், பேக் ப்ரொபகேஷன், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்ஸ், தென் கோஹனன்ட் செல்ஃப் ஆர்கனைசிங் நெட்வொர்க்ஸ் இந்த 4 கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் நெட்வொர்க்ஸ்ல டெக்ஸ்ட் புக்ல இந்த 2 டாபிக்கும் இருக்கு. பட் சிலபஸ்ல இது மென்ஷன் பண்ணல. ஸோ தட் இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டினை மட்டுமாவது நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. எப்படியும் ஒரு கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த என்கோடிங் டெக்னிக்ஸ், அதுல குரோமோசோம் என்கோடிங் ஸ்கீம்ஸ் இது சிலபஸ்லயும் கொடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன், மேக்ஸிமைசிங் ஃபங்க்ஷன், தென் த ஜெனட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஜெனட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல கிராஸ் ஓவர், மியூட்டேஷன், இன்வர்ஷன், டெலிஷன், இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. பட் இதுல நீங்க ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 3 கொஸ்டினை கண்டிப்பா படிச்சிருங்க. குரோமோசோம் என்கோடிங் ஸ்கீம்ஸ், ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன், மேக்ஸிமைசிங் ஃபங்க்ஷன், தென் த ஆப்ரேட்டர்ஸ்ல கிராஸ் ஓவர், மியூட்டேஷன் இது வரைக்கும் கண்டிப்பா படிச்சிருங்க. இன்னும் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4th கொஸ்டின் வந்து லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈஸி தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட். ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நீங்க எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த ஆன்ஃபிஸ் ஆர்கிடெக்சர், ஹைபிரிட் லேர்னிங் இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆன்ஃபிஸ் ஆர்கிடெக்சர், தென் ஹைபிரிட் லேர்னிங் அல்காரிதம். தென் செகண்ட் கொஸ்டின் அதே ஆன்ஃபிஸ்ல ஆன்ஃபிஸ் ஆஸ் யூனிவர்சல் அப்ராக்சிமேட்டர் இதுல இருந்து சம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். பட் அந்த டாபிக்ஸ் வந்து யூனிட் 5லயும் இருக்கு. அதனால இந்த யூனிட்ல நீங்க இந்த 2 தியரி கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிருங்க. ஆன்ஃபிஸ்ல இந்த ஆன்ஃபிஸ்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை யூனிட் 5ல படிக்கலாம். தென் நியூரோ ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் அடாப்டிவ் நெட்வொர்க்ஸ், நியூரோ ஃபஸி ஸ்பெக்ட்ரம் இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். சிலபஸை கவர் பண்றதுக்காக தான் நான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக்கை சிலபஸ்ல இருந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 6 மார்க் அந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறதுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை. தென் யூனிட் 5, யூனிட் 5ல பாத்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு. ஒன்னு வந்து ஆன்ஃபிஸ் அப்ளிகேஷன்ஸ், இன்னொன்னு ஃபஸி ஃபில்டர்டு நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுல இந்த ஆன்ஃபிஸ் அப்ளிகேஷன்ஸ் இதுல சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது மாடலிங் எ 2 இன்புட் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் பிரிண்டட் கேரக்டர் ரெகக்னிஷன் இது 2 தான் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. பட் டெக்ஸ்ட் புக்ல மாடலிங் எ 3 இன்புட் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தென் இந்த 2 கான்செப்ட்ல இருந்து சம் சிமுலேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்கலாம். ஸோ இதை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்ஃபிஸ் அப்ளிகேஷன்ல மாடலிங் எ 2 இன்புட் சைன் ஃபங்க்ஷன், 3 இன்புட் சைன் ஃபங்க்ஷன், தென் பிரிண்டட் கேரக்டர் ரெகக்னிஷன் இந்த 3 டாபிக்குமே பார்த்துட்டு போங்க.
இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் சிமுலேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இதுல இருந்தே எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். பார்ட் சி இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால செகண்ட் பார்ட்ல இருந்து the plasma spectrum analysis hand written neural recognition இந்த 2 டாபிக்கையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் இருக்கு, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ யூனிட் 5ல கொடுத்துருக்கிற இந்த 2 டாபிக் ANSYS அப்ளிகேஷன்ஸ், அதுல 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தென் fuzzy filtered neural networks, அதுலயும் 2 டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 2 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சிருங்க சப் டாபிக்ஸோட. ஸோ தட் ஈஸியா இந்த யூனிட்ல இருந்து 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த 4 கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்லயுமே கண்டிப்பா படிச்சிருங்க. ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.